ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, இனிமையான ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்தி, ஆனாலும் டேஸ்ட் விட்டு கொடுக்கல. கசட்டா கிடைக்குமா? வாழ்வியல் பாடங்கள் கிடைக்குமா தந்தை அவர்களே? பார்ப்போம். இந்த அதிகாரம் 42 வசனங்களை கொண்ட அதிகாரம். மிக அழகான ஒரு அதிகாரம், அழகான ஒரு தொகுப்பும் கூட. 1 to 11 வருட இறை வார்த்தைகள், 12 to 42 வருட இறை வார்த்தைகள். நான் 12 42 30 வார்த்தைகளை அடங்கிய ஒரு ஜெபம், அழகான ஒரு ஜெபம். விவிலியத்திலே வருகின்ற ஒரு நீண்ட ஜெபமாக கூட இதை கருதலாம். திருப்பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஜெபம் தான், ஆனாலும் கூட ஒரு தனி மனிதன், ஒரு அரசன் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் அழகான ஜெபமாக இருக்கிறது, ஒரு நீண்ட ஜெபமாக இருக்கிறது. முதலாவதாக. இரண்டாவதாக, ஆண்டவரே நீர் அபிஷேகம் செய்த என்னை புறக்கணியாதையும். எவ்வளோ அழகான ஒரு தவிப்போட ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீங்கள் இல்லைனாக்க நான் இல்லை சாமி, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைங்க சாமி, குப்பை புழுதி தூசு. நான் எப்போ சொல்கிறாரு? ஒரு பெரிய ஆலயத்தை 40 வருஷமாக கட்டி முடித்து அபிஷேகம் பண்ணி அந்த க்ளோரியில் அப்படி நிற்கிறார், மேலே நிற்கிறாரு. அவரு சொல்கிறாரு, என்னை தள்ளிவிடாதையும் ஆண்டவரே, புறக்கணியாதையும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம எவ்வளோதான் உச்சிகளோ வானம் வரைக்கும் வளர்ந்தாலும் கால் மட்டும் தரையிலே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அதான் ரொம்ப அழகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திருப்பாடல் 87 இறுதி வசனம் இருக்குது. என் நலன்களின் ஊற்று ஆண்டவரே உம்மிடமே உள்ளது. என் ஊத்து இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குதுனாக்க வத்தி போயிடும். வெய்ய காலத்தில், பஞ்ச காலத்தில் வறண்டு போயிடும். ஆனால் என் ஊத்து உம்மில் இருந்தால் ஒரு காலம் வத்தாது ஆண்டவரே அந்த திருப்பாடல் சொல்லுது. அதே போல் இவர் அதான் சொல்கிறாரு, நீர் என்னோடு இருந்தால் இதைவிட மகத்தான காரியங்களை கூட என்னால் செய்ய முடியும். உண்மை நீர் அபிஷேகம் செய்த எண்ணெய் புறக்கணியாதையும் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ தாவீது காட்டிய பேரன்பை நினைவு கூறும். ஏன்னாக்க அப்பாவுக்கு அன்பு காட்டினாக்க மகனுக்கு அந்த அன்பு வழிஞ்சு ஓடும், பேர பிள்ளைங்களுக்கு வழிஞ்சு ஓடும், தலைமுறை தோறும் அந்த வழிந்து ஓடும், எங்கள் பரம்பரைக்கே அந்த வழிந்து ஓடும் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு இறுதி வசனங்கள். 2 வசனமும் மனசு அப்படி உருக்கி, அப்படி நெருக்கி, அப்படியே நிற்க வைக்கிற மாதிரி, நெக்குருக்கி வைக்கிற மாதிரி ஒரு வசனங்கள் நல்லா சொல்லணும் என்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அப்பா அழுதுகிட்டே ஜெபத்து முடிஞ்ச பிற்பாடு சொல்லிட்டு இருந்தாரு, என் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுதாரு. நான் அப்படி எனக்கு விவரம் புரியல, நாங்கள் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருந்தப்ப, ஏன் டாடி அப்படி சொல்கிறீங்கன்னு. நான் திருச்சியிலேருந்து நைட்டு ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், ஜெபம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். ஆண்டவர் பேசினார் அப்படின்னாரு. எங்களுக்கு ஆண்டவர் பேசினாருனாக்க என்ன தெரியும், எங்களுக்கு ஒன்றும் புரியாது. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொன்னார். அதனால் என் பிள்ளைகள் எங்கேயும் எங்கே இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரத்தில், கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்தால் கூட அவங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சாலமோனுக்கு இருக்கிற அந்த மனசு அதுதான். எங்கள் அப்பாவை ஆசீர்வதிச்சிங்க, எங்களையும் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க, அந்த தலைமுறையும் ஆசீர்வதிங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் தலைமுறை முழுவதும் உண்மையே தோழணும், நீர் எல்லாருக்கும் நீரே அரசராக இருக்கணும் அதுன்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜெபம். அப்படி பின்பகுதியிலேருந்து அப்படி திரும்பி அடுத்த வருஷம் வரும்போது, அந்நியன் யாராவது ஒருவர் உம்முடைய பெருமையை நினைத்து உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கும் போது அந்த அந்நியனுடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு ஜெபம். அவ்வளோ பெரிய கோயில் கட்டினார், ஆனால் அதை விட அவருடைய மனசு பெரிய மனசு, பரந்த மனசு. இந்த ஆலயம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இப்ரேயர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இனத்தாருக்குமான ஆலயம் என்று. அதான் எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில், என் இல்லம் அனைவருக்குமான இல்லம்,
இல்லைங்களா? இறைவனின் ஜெப வீடு, ஜெப வீடு, அனைவருக்குமான ஜெப வீடு. இதை கல்வர் குகையாய் மாற்றாதீர்கள் என்று சொல்லி எரேமியா இறைவாக்கு புத்தகத்திலையும் அதை வந்து புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சாலமோனுடைய மனசு பரந்த மனசு, எல்லாருக்குமான மனசு. நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன், விடிகாத்தால பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து ஒரு 5-6 சீட்டில் லேடிஸ் உட்காந்துருந்தாங்க, ஜென்ஸும் உட்காந்துருந்தாங்க. 2 துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அந்த துப்புரவு தொழிலாளர் உடையோட வண்டியில் ஏறினாங்க. ஏறி உட்கார்றதுக்கு இப்படி ஒரு சீட்டில் காலியாகன்னு உட்காரப்போ அந்த அம்மா பக்கத்தில் நம்ம எந்திரிச்சு போயிடுச்சு. இப்போ தூரம் உட்காந்துருச்சு. என் மனசு பக்குனுச்சு. அந்த அம்மா, இந்த துப்புரவு தொழிலாளர் அம்மாவுடைய முகமும் ரொம்ப அப்படி சிரித்து போயிடுச்சு. என்ன அவங்க மட்டும் தெருவை கூட்டாக விட்டாங்கனாக்க, ஒரு வாரம் கூட்டாக விட்டாங்கனாக்க நம்ம நடக்க முடியுமா? தெருவில் நடக்க முடியுமா? இல்லைங்களா? அதை ஒருத்தருடைய தொழிலையோ ஒருத்தருடைய தனிப்பட்ட வேலையையோ அறிவையோ படிப்பையோ வைத்து ஒருத்தர் எண்ணவே கூடாது. அவங்களுடைய மாண்பையும் மதிப்பையும் போற்றி பார்க்க வேண்டும். தாவீது சாலமோன் பாருங்க, ரொம்ப அழகா அந்நியனும் பிரபணத்தாரும் மருந்து ஜெபிக்கும் போது அப்படி ஜெபத்தை கேளுங்காண்டவரேன்னு சொன்னார். அந்த மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை, சகோதரத்துவ உணர்வு நமக்குள்ளா வரணும். அடிப்படையில் வெல்வது மனிதநேயம் மட்டுமே. ஸ்டான் சுவாமி சொன்ன வார்த்தை, அடிப்படையில் வெல்வது மனிதநேயம் மட்டுமே, வேற எதுவுமே ஜெயிக்காது. மனிதநேயம் தான் ஜெயிக்கும். மனித நேயம். நீயும் உன் சகோதரனை நேயத்தோடு பார்க்காவிட்டால் நீ கொலைகாரன். என் தம்பிக்கு நாள் என்ன காவலாளே என்று கேட்ட காயினை விட மோசமான ஒரு மனிதன் நீ. அதுதான் இல்லைங்களா? அதுதான் அது நம்ம முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்குறோம். அதுக்கு அடிப்படையாக பார்க்கும்போது சொன்ன சொல் தவறாதவர் ஆண்டவர். இப்போ தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். நீ ஆலயம் கட்ட ஆசைப்பட்டாய், ஆனால் நீ கட்ட மாட்டாய், ஏனென்றால் நீ ரத்தம் சிந்தி இருக்கிறாய், போர்க்களம் பல பார்த்திருக்கிறாய். உன் மகன் சாலமோன் உனக்கு பதில் ஆலயத்தை கட்டுவான் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றினார். எவ்வளோங்க இது? 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 40 வருஷங்க. தாவீது வாழ்ந்து முடிந்து அவர் எல்லா பொருளும் சேர்த்து வைக்கிறாரு. 40 ஆண்டுகள் கழித்து சாலமோனினால் அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க அவரால் முடிந்தது. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறானம் இயேசு. சொல் தவறாத ஆண்டவர் நம் ஆண்டவர். அவர் கொடுத்த வாக்குறுதியையும் கொடுத்த பரிசையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. அவருக்கு என்ன பரிசை கொடுக்கிறாரோ, என்ன கொடையை கொடுக்கிறாரோ, என்ன கிஃப்டை கொடுக்கிறாரோ அதை திரும்பி வாங்கி பிடிக்க மாட்டார். அப்போ வந்து சொன்ன சொல் தவறாத ஒரு ஆண்டவர், வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவர். அவர் வாக்கு கொடுத்தார். அதான் சொன்னார். என்ன வாக்கு கொடுத்தாரு? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி பார்த்துக்குவார். எங்கே போனாலும் நீ பார்த்துக்குவார். நீ ஆப்பிரிக்கா போனாலும் பார்த்துக்குவார், அண்டார்டிகா போனாலும் பார்த்துக்குவார், ஐரோப்பா போனாலும் பார்த்துக்குவார், ஆசியாவுக்கு வந்தாலும் பார்த்துக்குவார், எங்கே போனாலும் பார்த்துக்குவார். அவருடைய வாக்கு தவறாத தன்மை நம்மோடு கூட இருக்கும். அதனால் நம்ம எங்கேயுமே கவலைப்படவே தேவையில்லை. அதை நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் வந்து நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள்னு நம்ம கடைசி வசனத்தை சிந்தனையிலையும் நம்ம பார்த்தோம். நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள்னு. நம்முடைய மகிழ்ச்சி வந்து அதாவது 7 அழகான செய்திகளை வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். வந்து ஏழைகளுக்கு பசித்தோருக்கு உணவு கொடுப்பது, சிறையில் இருப்போரை பார்ப்பது, நோயுற்றோரை சந்திப்பது, அதே போல் வந்து ஆடையற்றி இருப்போருக்கு உடுத்துவது, அதே போல் வந்து இறந்தவரை நல்லடக்கம் செய்வது, அதே போல் வந்து அகதிகளுக்கு ஆதரவு காட்டுவது, இதெல்லாம் வந்து நன்மை செய்வதனுடைய அருமையான காரியங்கள். இல்லை, இரக்கத்தின் செயல்கள். நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடையலாம். அந்த ஒரு நல்ல ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னோம்னாக்க எவ்வளோ சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பெஞ்சமின் சொல்லிட்டு ஒரு சகோதரர் எங்களுடைய மறை மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குதுங்க ஐயா. 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேர் அதில் வந்து தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க. அவர் வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ பர்த்டே வருங்க? ஒரு பர்த்டே தான். ஆனால் அவருக்கு வந்து 30 பர்த்டே வருங்க. 30 பர்த்டே வரும். 30 தாத்தாவுக்கும் பாட்டிங்களுக்கும் ஏதோ அவருடைய சொந்த பர்த்டே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, கேக் வெட்ட வச்சு, சிறப்பான சாப்பாடு போட வச்சு எல்லாரையும் பார்த்துக்குவார். அவருக்கு மட்டும் 30 பர்த்டே. அவங்க அதான் நினச்சேன். நான் சொன்னேன்,
சார் நீங்கள் செய்கிற அத்தனை புண்ணியமும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கு கட்டாயம் கிடைக்கும் சார்னு. ஆமாம் ஃபாதர், அவங்க தொலைதூரத்தில் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டிங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவார். அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தில், எளிய நேரத்தில் அவங்களோட வந்து உதவி செய்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அது மாதிரி நேரத்தை செலவழிப்பார். எதுக்காக சொல்கிறேன்னாக்க, நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள். நன்மை செய் நம்ம வந்து கடவுள் நம்மகிட்ட கேட்பாரு, உன்கிட்ட வந்து 30 பவுன் நகையை கொடுத்தனே, 4 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தனே, 50 லட்சம் ரூபா வீட்டை கொடுத்தனே, 4 கிரவுண்டு நிலத்தை கொடுத்தனே, உனக்காக கொடுத்தேன், ஏழைங்களுக்கும் கொடுத்தேன், சேர்த்து தானே கொடுத்தேன், அதில் வர வட்டியில் நீ ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சிடக்கூடாதா கேட்பார். நிற்க வச்சு கேட்பார், நாங்கள் பிடிங்கி சாகிற மாதிரி கேட்பார். நம்ம மட்டும் நம்மது நமக்கு நம்மதுன்னு வாழ்ந்தோம் அப்படின்னாக்க வரைய முடியாது. ஒரு சகோதரியை நான் மனசார நினைக்கிறேன். ஆண்டோ கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, கேத்தரின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து அவங்க தந்தையார் வந்து கேன்சர் வியாதினால துடித்து இறந்து போனார். மிக கஷ்டப்பட்டார். அவருடைய மருத்துவ செலவுக்கென்று ஒரு தொகை வைப்பு நிதியாக வைத்திருந்தார். அந்த வைப்பு நிதி வந்து அவர் இறந்த பிற்பாடு தான் கிடைத்தது. கிடைத்தவுடன் அவருக்கு என்று கூப்பிட்டு கேட்டார். சொன்னது தான், ஃபாதர், யாராவது ஒருவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மிக கஷ்டமாக இருந்து ஏழைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னார். அவங்க நினச்சாங்கன்னா அந்த காசு எடுத்து வேறு ஏதாவது செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவசியம் இல்லை. ஆனால் அந்த காசு அப்பாவுக்காக வச்சது காசு, அப்பாவுக்கு செலவாக பண்ணவில்லை, வேற யாருக்காக உதவட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தது நல்ல மனசு, அந்த ஒரு தாட்ஃபுல்னஸ் இருப்பதுங்களா. நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள், நன்மை செய்வதில் மகிழ்ந்திருங்கள்னாரு. அதான் வந்து ஃபாதர் ஜாயின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ ஒத்தக்கால் மண்டபத்தில் வந்து பங்கு சமையராக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் அனுப்புவார், ஜெப இதெல்லாம் அனுப்புவார். அதில் வந்து ஒரு வாக்கியத்தில் சொல்கிறார், இன்றைய நாள் ஜெபத்தில் அவர் ஒரு வாக்கியம் சொல்லிக்கிறாரு, கீழே கிடக்கிற ஒரு குண்டூசி எடுத்து ஓரமாய் வைத்து யார் காலையிலும் குத்தாமல் வைத்து இருக்கக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சுக்கிறார். எனக்கு மனசுக்குள்ள பார்த்தோன்னே மனசு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நன்மை செய்வது என்பது வானத்தை வில்லா அழைப்பதோ, மணலை கயிறாய் திருப்பதோ, அல்லது வந்து பேங்க் பேலன்ஸை எம்டி பண்ணுவதோ, அல்லது ஜிபே வந்து ஓவர்டேக் பண்ணுவதோ அல்ல. ஒரு சின்ன காரியங்களில் நம் நன்மை செய்ய மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொண்டோம் என்றால் நம் வாழ்வு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் வசந்த காலமாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் வசந்தத்தின் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். அதுதான் வந்து நன்மை செய்வதில் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சாலமோன் ரொம்ப அழகாக சொல்றார். அதே போல வந்து 30 வசனமுமே எதை குறித்து காட்டுகிறது? ஆலய அர்ப்பணிப்பு ஜெபம் இல்லைங்களா? அர்ப்பணிப்பு ஜெபம் ஆலய அர்ப்பணிப்பு ஜெபம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு அர்ப்பணிப்பு. தான் கட்டிய அவ்வளோ பெரிய ஆலயம், அந்த காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர், மைட்டி ஸ்ட்ரக்சர் வந்து அவர் கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆலயம் தங்கத்தினால, மரகதத்தினால, வைடூரியத்தினால, மாணிக்கத்தினால அலங்கரிச்சிருக்கிறோம். அதை வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கிறார். எந்த உணர்வுல அர்ப்பணம் செஞ்சிருப்பாரு? நன்றி உணர்வுல அர்ப்பணம் செஞ்சிருப்பாரு. ஆண்டவரே, இவ்வளவும் பாசப்பட்டு அங்க வந்து சீதோன் நாட்டிலேருந்து கேதார்மார்கள் வந்துச்சு, இங்கிருந்து தீர் நாட்டிலேருந்து டிம்பர் வந்துச்சு. இதெல்லாமே வந்து உங்களுடைய பாக்கியம், எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு முடிச்சது, உமக்கு அர்ப்பணம் செய்கிற ஆண்டவரே என்ற நன்றி உணர்வோடு பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அதுதான் வந்து அந்த நன்றி உணர்வு தாங்க வந்து நம்மளை வந்து எப்பயுமே வந்து அடுத்த கட்ட வெற்றிக்கு அழைத்து செல்லும். இந்த வெற்றியிலேருந்து அடுத்த வெற்றிக்கு அழைத்து செல்வது எது? அந்த நன்றி உணர்வு, கடவுளுக்குரிய நன்றி உணர்வு தான் இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன காரியங்களுக்கு நம்ம நன்றியோடு இருந்தோம்னாக்க, அதனால தான் பவுலடிகளார் சொன்னாரு, என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நல்லதோ கெட்டதோ நடுநிலைமையோ எதுவா இருந்தாலும், நிச்சயமே இல்லாமல் போனாலும் நன்றி சொல்லுங்கள், உயர்வீர்கள், ஜெயிப்பீர்கள், வாழ்வீர்கள்னு சொல்றாரு. அதுதான் வந்து சாலமோன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணம், ஆண்டவரே உமக்கு அர்ப்பணம். இந்த அர்ப்பணத்தினுடைய கொடையும் பார்த்துட்டு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னால ஒன்றும் ஆகலை, என்னால் ஒன்றும் முடியல, உம்முடைய கிருபையினால் நடந்தது, உமக்கே அர்ப்பணம் என்று சொல்லி அர்ப்பணிப்பு ஜெபத்தை கொடுத்து நிறைவு செய்கிறார். இப்படிப்பட்ட இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் இதோடு நம்ம நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. நல்ல ஒரு செவிக்கு விருந்து, ஆன்மாவுக்கு விருந்து என்ற இந்த பகுதியில் எங்களை நிவர்த்தி செஞ்சிருக்கீங்க. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனி எங்களை இதுவரை நாம் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திற்கான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல்.
அதிகாரம் 6. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, கரிய மேகத்திரளில் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர். நானோ உமக்கென மேன்மை மிகு இல்லத்தை நீர் எந்நாளும் உறையும்படி ஒரு தலத்தை எழுப்பியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மேலும் அவர் உரைத்தது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு தம் வாயினால் வாக்களித்ததை தம் கையினால் நிறைவேற்றினார். அவ்வாக்குறுதி நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரவேலின் வேறொரு குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. என் மக்கள் இஸ்ரவேலருக்கு தலைவராக நான் எவரையும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசலேமையும் என் மக்கள் இஸ்ரவேலை ஆள தாவீதையும் தேர்ந்து கொண்டேன் என்பதாகும். மீண்டும் அவர், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவீதிற்கு இருந்தது. ஆண்டவர் அவரை நோக்கி, என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே. ஆனால் நீ அதை கட்டமாட்டாய். உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார். முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல், என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரவேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார். பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான வெண்கல திருவுரை மேடை ஒன்று செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார். அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாளிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை. ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியவர்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகிறீர். ஆதலால் என் தந்தையும் உம் ஊழியனுமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாகில் இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ? இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும். கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் விண்வெறிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல், கோவில் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக. உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக. உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரும் இவ்விடம் நோக்கிச் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும்.
உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக. ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பலிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால், விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரின் நடத்தைக்கேற்ற தண்டனை அவர்களின் தலைமேல் விழச் செய்யும். நேர்மையாளருக்கு அவர்களது நேர்மைக்கு தக்கவாறு அவர்கள் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. மக்களாகிய இஸ்ரவேலர் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அடியாரும் மக்கள் இஸ்ரவேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு காட்டுவீராக. மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும், நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும், வாதையோ வேறெந்த நோயோ வரும்போதும், எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரவேலர் அனைவருள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கேற்ற பயனை அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையர்க்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். மேலும் மக்கள் இஸ்ரவேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகு உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியன் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் மக்கள் இஸ்ரவேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள். மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் போது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில், நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கென நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால், விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக. பாவம் செய்யாத மனிதரே இல்லை. ஆதலால் அவர்கள் உமக்கெதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க, அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு, அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து, நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தால், அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும்
முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி உம்மிடம் வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்த்து உமக்கெதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக. என் கடவுளே, இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவிசாய்ப்பீராக. ஆண்டவராகிய கடவுளே, உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக. ஆண்டவராகிய கடவுளே, உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதீர். உமது அடியான் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு கூரும். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த இடத்துல 1 அரசர் 8 வந்து குருக்கள் செய்ய வேண்டிய பணியை சாலமோன் செய்யறாரு. ஆனா இந்த 7ஆம் அதிகாரத்துல 1 குறிப்பேட்டுல அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வழங்குதல் இல்லை. மக்களுக்கும் பீடத்திற்கும் இடையே நின்று ஜெபித்தார்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்களேன்,